திமுக பணம் கொடுக்கறதுங்கிறது இந்த முறை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். 2011 தேர்தல்ல சென்னையிலிருந்து திருச்சிக்கு போன ஒரு ஆம்னி பஸ் மேல 5.25 கோடி இருந்துச்சு. 200 ரூபா புது நோட்டாக மாற்றி கொடோன்ல வச்சு பக்கத்திலேயே பல ஆயிரம் கவர்கள், அது பக்கத்துல பூத் ஸ்லிப், ஒரு பூத் ஸ்லிப்புக்கு இவ்வளவு பணம் என்று போட்டு வைப்பதற்கு எக்மோர்ல ஒரு ஹோட்டல், மவுண்ட் ரோட்ல ஒரு ஹோட்டல், மாயாஜால் கிட்ட இங்கன்னு ஓபன் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு பணம் அவர்கிட்ட புரண்டுது. அவர் கைதான பொழுது மத்திய போதைப் பொருள் தடுப்பு கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எம்பி சீட்டு வாங்குற வேலையை திமுகல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தேன். நீங்க ஒரு 3 மாசம் கொடுத்திருந்தீங்கன்னா நான் ராஜ்யசபா எம்பி ஆயிருப்பேன். என்ன நீங்க கைது பண்றதுக்கு சபாநாயகர் பர்மிஷன்லாம் வாங்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், தப்பிச்சிருப்பேன். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். ஜாஃபர் சாதிக் வழக்குல திடீரென அமீர் அவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையும் பறக்கும் படையினரும் சோதனை நடத்தி இருக்கின்றனர். இந்த திடீர் சோதனைக்கான காரணம் என்ன ஜி? இல்ல, முதல்ல நீங்க ஜாஃபர் சாதிக்னு ரொம்ப சிம்பிளா போட்டீங்க. திமுகவின் சென்னை மேற்கு மாவட்டத்தின் அயலக பிரிவு செயலர். அவர் ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருப்பார். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவரு 50 லட்சம்ல வாங்கினாரு, 1 கோடி வாங்கினாரு. இவர் ஆஸ்திரேலியாவிற்கு ஏற்றுமதியாக, அதாவது தேங்காய் பவுடர் அல்லது சத்து மாவுன்னு ஏற்றுமதி பண்ணியதாக 2000 கோடிக்கு பண்ணாங்கன்னு அங்க கண்டுபிடிக்கப்பட்டு, அது ஆஸ்திரேலியா போலீஸ் அமெரிக்கன் இன்டர்போல்ல சொல்ல, அவங்களுடைய டெல்லி கோடவுன்ல போய் பார்க்க, டெல்லி கோடவுன்ல இருந்து கிடைச்ச பெயர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். இவர் சாதாரண நபர்லாம் இல்லைங்க. அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் 1-to-1 மீட் பண்ணி ஏதோ கொரோனா டயத்துல டொனேஷன் கொடுத்தவர். நானும் கவர்னர்லாம் போய் சந்திச்சிருக்கேன். போகணும்னா என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்தா அவங்க செக்யூரிட்டியில என் பேர்ல வேற ஏதாவது முந்தைய தவறுகள் இருந்தால் அந்த மாதிரி நபர்கள் நெருங்கி போவதை, போட்டோ எடுக்கிறத தடுக்கணும். ஆனால் இவர் நேரடியாக போய் சந்திச்சிருக்கார். கூட அமீர் சுல்தானும் இருந்திருப்பார். ஆனால் இதற்கெல்லாம் முன்னால இவர் ஒரு முஸ்லிம் ஜனநாயக பேரவைன்னு ஒண்ணு திறந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள். ஒருவர் சலீம் என்று பெயர், அப்ப அவர் விசிகல இருந்தார். இன்னொரு தம்பியை வச்சுக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் என்ற படம், அவரை ஒரு செகண்ட் ஹீரோவாக வச்சு படம் எடுத்த டைரக்டர் தான் அமீர் சுல்தான். அதை தவிர அமீர் சுல்தான் அவர்கள் மற்றும் ஜாஃபர் சாதிக் பார்ட்னராக சேர்ந்து சென்னையின் மிக 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 பாஷான ஏரியாக்கள், இங்க இது ராயப்பேட்டில், இது கேத்தீட்ரல் ரோட்ல உங்களுக்கு ஏவிஎம் கல்யாண மண்டபம் பக்கத்துல ஒரு கேஃபே, அங்கெல்லாம் காஃபி 250 ரூபா தான் மினிமம். அதே மாதிரி மாயாஜால் பக்கத்துல இந்த 2 கேஃபேக்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லா இடதுசாரி சினிமா நடிகர்களும், விஜய் சொல்லிட்டு எல்லா விஜய் சேதுபதி போன்ற எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி அதுக்கப்புறமா இதுல ஒரு பார்ட்டர் மௌல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கலந்துக்கிட்டான். சோ இப்ப இவன் வீட்டுல பிடிச்ச உடனே அன்னைக்கு இப்ப இந்த பணம் நேத்தைக்கு காலையில வந்த செய்திகள் நீங்க சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் மற்றும் பறக்கும் படைன்னு வந்துச்சு. பட் நேற்று மாலை தினமலருடைய இது என்ன சொல்றாங்க, இதுல போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் இருக்கிறதுங்கிறாங்க. எனக்கு அந்த விஷயம் எல்லா பேப்பர்லயும் வரல. ஏன்னா இதுல பறக்கும் படையும் ஐடியும் வருதுன்னு சொன்னால், ஐடி அவங்க அந்த டேட்டா எல்லாம் அப்ப எடுத்ததை பார்த்து அதுல டாக்ஸ் எவேஷன் இருந்தா வரலாம். பட் பறக்கும் படை எதுக்கு வருதுன்னா, தேர்தலில் பணம் கொடுப்பது என்பது திமுகவின் திராவிட மாடல்ல அடுத்த ஸ்டெப்பு. இன்னும் சொல்ல போனா முன்னாடி ஸ்டெப்பு திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலா எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ போன வார ஜூனியர் விகடன்ல வந்த ஒரு செய்தி, தமிழகத்தின் 234 தொகுதிக்கும் உங்களுக்கு 25 முதல் 30 ஸ்வீட் பாக்ஸ்களுக்கு குறையாமல் ஆளும் கட்சி சூரிய கட்சி அனுப்பிவிட்டது. இவை ஒரே இடத்துல வைக்காம 2 ஸ்வீட் பாக்ஸ்கள் என வெவ்வேறு நபர்களிடம் ஒவ்வொரு தொகுதியிலும் வச்சிருக்கான். ஒரு ஆளை பிடிச்சா கூட பெருசா பல்கா மாட்டக்கூடாதுன்னு. சோ இப்ப 2 சிய ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கணும்னு வச்சுக்க, கணக்கு இல்லாதது. அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், ஓரளவுக்கு சேஃப்டியான இடமா இருக்கணும். சோ ஜாஃபர் சாதிக்
அவர் ஐ மீன் 4 சினிமா ஒரே டைத்துல எடுத்தார். அமீர் சுல்தானுடைய நின்னு போன ஒரு படத்தை ரெக்கவர் பண்ண பார்த்தார். இறைவன் மிகப்பெரியவன் ஒண்ணு, மங்கை என்ற படம் ரிலீஸ் ஆகி ஐ மீன் ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சு ரிலீஸ் பண்ற ஸ்டேஜ்ல பாட்டு ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல ஸ்டாலினுடைய மருமகள் துணை முதல்வருடைய மனைவி கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதுல இருந்து 4 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிற நேரத்துல இவர் அரெஸ்ட் ஆக நின்று போனது. இது அப்படிப்பட்ட அவருக்கு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு எங்கன்னா டவுட்டன் கிட்ட புரசவாக்கத்துல. அது JSM ரெசிடென்சி, ஜாஃபர் சாதிக் இன்னும் ஏதோ ஒரு முகமது ரெசிடென்சின்னு தான் பேரு. அதே மாதிரி அவருடைய வீடு சாந்தோம்ல இருக்கு. சோ இந்த இடங்களில் எல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இந்த டவுட்டன் என்பது கொளத்தூர் இதுல வரும்னு நேற்று யாரோ சொன்னாங்க, எனக்கு உறுதியாகல. பட் கொளத்தூர்ல இருந்து ரொம்ப நெருக்கமான பகுதி தான். சோ கொளத்தூர்ல யார் நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து இருக்கிற வில்லிவாக்கத்துல இப்பொழுது நமது சூப்பர் முதலமைச்சருடைய அதாவது நம்ம துணை சபரீசனுடைய மிக நெருக்கமான G2 மோகன் கார்த்திக் நிற்கிறார். அவரை எதிர்த்து சென்ற தேர்தலில் திமுகவுக்கு 609 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் கொடுத்த லாட்ரி மார்ட்டின் மருமகன் நிற்கிறார். ஆனால் மோகன் கார்த்திக் G2 மோகன் கார்த்திக்குடைய அப்பா கார்த்திக் அண்ணா நகர் MLA-வாக இருந்தவர் 2 முறை. 2016 அவர் எனக்கு 172 கோடி சொத்து இருக்குன்னாரு. 2021 210 கோடின்னு காட்டினார். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து மற்றும் தமிழ் ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் முதல் பக்கம் கொடுத்த விளம்பரங்களின் மூலமாக அவர்கள் குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடிக்கு ரியல் எஸ்டேட் பிளாட்டுகளை வித்திருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல பெரும்பான்மை ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கும். 25% தான் அவங்க ஷேரா இருக்கும். உங்களுக்கு லேண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு DTCPO CMDO அப்ரூவல் வாங்கி வித்து கொடுக்கறதுக்கு 25%, உங்களுக்கு 75% வரும். ஸோ 1 லட்சம் கோடிக்கு மேல ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணா நகர் கார்த்திக் முன்னாள் MLA, அண்ணா நகர் MLA பொங்கல் பரிசுன்னு போடுங்க பாலிமர் டிவி சேனல்ல நூற்றுக்கணக்கான 2 வீலர்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இது போல 2000 ரூபாயில இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் உள்ள பொருட்கள் ஆயிரக்கணக்கில் திமுக நிர்வாகிகளுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுக்கும் இந்த முறை 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அத நடுவுல நிர்வாகி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா நகர் கார்த்திக் பண்ணார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார், அண்ணா நகர் தொகுதி இந்த முறை என்னோட ஆளை நிறுத்துறேன் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டு வந்திருக்காரு. அவர் யாருன்னு சொன்னால் இந்த ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள்ல மாட்டினார் என்று விஷயம் வந்த அன்னைக்கே இன்னொரு வலசரவாக்கத்துல ஒரு கொரியர்ல ரெய்டு நடந்துச்சு, சஹாரா எக்ஸ்பிரஸ் கொரியர்னு. அங்கே சென்ற பாலிமர் டிவியுடைய சேனலுடைய ஊடக நண்பரையும் அடிச்சு உதைச்சிட்டு அவருடைய மொபைல் கேமரால இருந்த புட்டேஜை டிலீட் பண்ணிட்டு அனுப்பிச்சாங்க. அந்த சஹாரா எக்ஸ்பிரஸ் கொரியருடைய ஓனர் யாருன்னு சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் வலதுகை மற்றும் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர். மாசேன்னா உங்களுக்கு திமுக மிகப்பெரிய பொறுப்பு, சிற்றரசு. அவர் தான் இப்ப அண்ணா நகர் MLA. சோ அவர் மூலமாகத்தான் விசிகால சேருவதாக இருந்த ஜாஃபர் சாதிக் தன் தம்பிய விசிகால அனுப்பிச்சிட்டு தான் திமுக சேர முடிஞ்சது. சோ அவருக்காக இவர் பணம் சேர்த்திருக்காரா உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகையான சிற்றரசுக்காகவா அல்லது கொளத்தூருக்காக கேள்வி வருகிறது. அமீருக்கும் அந்த தொடர்பு இருக்கிறதுனால. ஏன்னா இவர் கைதான பிறகு, ஜாஃபர் சாதிக் கைதான பிறகு அவருடைய மனைவியின் மூலமாக ஜாஃபர் சாதிக் அக்கௌண்ட்ல இருந்து 3 கோடியில இருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் அமீருக்கு சென்றது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. சோ இதற்கெல்லாம் அவரும் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. 2-3 முறை டெல்லிக்கு போய் விசாரணைக்கு போயிட்டு வந்தார். இருந்தாலும் எவ்வளவு உண்மையை சொல்லியிருக்காங்க, எவ்வளவு நோண்டி இருக்கோங்கிறத தேடிட்டு இருக்காங்க. சார், திமுக பணம் கொடுக்கறதுங்கிறது இந்த முறை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். 2011 தேர்தல்ல சென்னையிலிருந்து திருச்சிக்கு போன ஒரு ஆம்னி பஸ் மேல 5.25 கோடி இருந்துச்சு. அது யாரும் உரிமை கோரவில்லை. திருச்சின்னு சொன்னா KN நேருன்னா அவருக்கு சொந்தமாக இருக்கட்டும். 2011 இவங்க ஆட்சி போயிடுச்சு, மத்தியிலையும் ஆட்சி 14ஓட முடிஞ்சு போச்சு. 19 தேர்தலில் திமுகவின் பொருளாளர் திரு துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் வேலூர் MPக்கு நின்னப்போ அங்க பெருமளவில் பணம் பதுக்கப்பட்டுள்ளது, தேர்தலுக்கு கொடுக்கப்படும், இதே மாதிரி பறக்கும் படைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 இடத்துல போனா கிடைக்கல. ஆனால்
வந்த சோர்ஸுகள் மிக நிச்சயமாக பணம் இருக்கிறதுன்னு ஒண்ணு கொஞ்சம் மெதுவா டிலே பண்ண. அதுக்கப்புறம் அவருடைய வலதுகை பூஞ்சோலை சீனிவாசங்கன்றவ சிமெண்ட் கோடவுன்ல இருக்குன்னு போய் அங்க பிடிச்சா. ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லைங்க, ஒரு 11.5 கோடி ரூபாய். அத்தனையும் புது 200 ரூபாய். அதாவது இது 2018 எண்டுல பதுக்கி இருக்கணும். 17 செப்டம்பருக்கு அப்புறம் தான் டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. சோ டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 11.5 கோடி ரூபாய் 200 ரூபாய் புது நோட்டாக மாற்றி கொடோன்ல வச்சு பக்கத்திலேயே பல ஆயிரம் கவர்கள், அது பக்கத்துல பூத் ஸ்லிப், ஒரு பூத் ஸ்லிப்புக்கு இவ்வளவு பணம் என்று போட்டு வைப்பதற்கு 11.5 கோடி பிடிச்சாங்க. சோ இது ஆச்சா. 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக எழும்பூர்ல ஒரு துணை இயக்குனர் படத்தை வீட்டுல ஒரு 5 கோடி பிடிச்சாங்க. அவர் யாருன்னு சொன்னால் திரு ஆகாஷ் பாஸ்கரன். இப்ப சமீபத்துல விடியல் மூவிஸ் என்று வந்துள்ள இது இட்லி கடை மற்றும் இந்த எலெக்ஷனையே புரட்டி போடும் என்ற பராசக்தி படத்தை தயாரிச்சவங்க. அந்த பராசக்தி படத்திலேயோ இல்ல இது இட்லி கடையிலையோ நன்றி ரத்தீஷ் அப்படின்னு வேலு முதலியாரோ வன்னியரோ வந்துச்சு. அந்த ரத்தீஷ் இவர் டாஸ்மாக் எம்டி, நீங்க சொன்ன மாதிரி கேட்கிறேன் தம்பி சார், இந்த டெண்டருக்கு இவங்களுக்கு கொடுக்காதீங்க, இதை இப்படி இந்த பிராண்டை வாங்குங்கன்னு வந்து அந்த ரத்தீஷ் அவர்கள் 350 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர்ல மாடியில ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டினார். டாஸ்மாக் பணத்துலயான்னு நமக்கு தெரியாது. இன்னொரு தம்பி சார் தான் படம் எடுத்திருக்கார். சோ பணம் என்பது பெரிதாக விளையாடும். சோ இப்ப இவர் கைதான இதுக்கு முன்னாடியே, இவர் கைதாகிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்மெல்லாம் எங்க போனாலும் தமிழ்நாட்டுல ஒண்ணு திராவிட பானம் ஆறாக ஓடுது, டாஸ்மாக் சாராயம். டாஸ்மாக்ல 12 கம்பெனில வாங்குறாங்க. அதுல ஒரு கம்பெனி கோவையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர்து, இன்னொன்னு அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலர் சசிகலாவுக்கு நெருக்கமானது. அத அவங்க ஒரு திமுகவிற்கு நெருக்கமான இன்னொரு தொழிலதிபருக்கு லீஸ் கொடுத்துட்டாங்க. மீதி உள்ள அவரும் ஒண்ணு நடத்துறாரு. மீதி உள்ள 9 நிறுவனங்களும் டிஆர் பாலு மற்றும் ஜெகத் ரட்சகன் மற்றும் திமுகவிற்கு மிக மிக நெருக்கமானவர்கள் தயாரிக்கிறாங்க. சோ இப்ப ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் போதைப் பொருள். நமக்கு தெரிஞ்ச போதையெல்லாம் கஞ்சான்னு பார்த்திருப்போம். இப்போ அதையெல்லாம் தாண்டி எந்த லெவலுக்கு போயிடுச்சு, மெத்தப்பட்டமைன் அப்படின்னா என்னன்னு தெரியாது, அதோடைய ரா மெட்டீரியல் சூடோபெட்ரின். இதையெல்லாம் தாண்டி சென்னையில எங்க போனாலும் ரெஸ்டோ பார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அது தவிர ஹை எண்ட் கேஃபி, கேப்பர்ச்சினோ காஃபியோன்னு நம்ம கஞ்சா கவிஞர் என்று சொல்பவர் ஒரு பாட்டு கூட எழுதினாரு. நான் கேட்டேன், 200 ரூபாய்க்கு எதுக்குங்க காஃபி குடிக்கணும், நம்மளுக்கு 15 ரூபாய்க்கு டீ கடையில காஃபி கிடைக்குதுன்னு கேட்டா, சார் அங்க காஃபி கொடுக்கல, அங்கே ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ராத்திரி 8 மணிக்கு டியூட்டி போனா காலையில 4 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கணும். இந்த காஃபில ஆரம்பத்துல கொஞ்சமா கேஃபின் அதிகமா சேர்த்தா தூக்கம் வராதும்பாங்க. அதுக்கப்புறமாக அவர்கள் அந்த பார்கள்ல போதைப் பொருட்கள் விற்கிறாங்க. ரொம்ப வேணாங்க, ஒரு ரெவின்யூ ஸ்டாம்ப்ல 4 வெட்டி அந்த ஒரு குவார்டர் பகுதியில பின்னாடி தடவுன இந்த சிந்தட்டிக் ட்ரக்க நாக்குல வச்சுக்கிட்டா 3 நாளைக்கு கிக் இருக்குமா. அந்த ஸ்டாம்ப் உடைய விலை 2500 ரூபாய், ஒரு முழு ஸ்டாம்பு 10,000 ரூபாய். சோ இத பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ரெஸ்டோ பார்கள், இன்னொரு பக்கம் பிரியாணி கடைகள். இந்த ஜாஃபர் சாதிக்குடைய ஒரு தம்பி சலீம்பாய் பிரியாணின்னு சென்னையில மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திறந்திருந்தார். அவை இப்ப மூடப்பட்டிருக்கு. சோ இந்த பிரியாணியில சேர்க்கிற கசகச என்பதே கஞ்சா செடியில வர ஒரு பூவில் உள்ள விதை தான். சோ அதனால அவை சரியான முறையில் சேர்க்காம அளவுக்கு அதிகமா சேர்த்தால் அதுவும் போதை வரும். சோ அப்படி பழக்கிட்டு அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. அவங்களால இந்த ரேட்டு கொடுத்து வாங்க முடியலன்னா மல்டி லெவல் MLMன்னு சொல்லிட்டு அவங்களையே நீங்க ஆள பிடிங்க, சினிமா இண்டஸ்ட்ரியை பிடிங்க. அண்ட் இந்த ட்ரக், சிந்தட்டிக் ட்ரக் எனப்படும் செயற்கை ட்ரக்ஸுக்கு தலைமையகம் என்று சொன்னால் கென்யா, நைஜீரியா வரும். திமுகவின் அயலக பிரிவில் MM அப்துல்லான்னு ஒரு MP இருந்தாரு. அவரு கென்யா, நைஜீரியால எல்லாம் போய் திமுக அயலக மீட்டிங்கே போட்டாரு. அது எதுக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இவர் அங்கே தொடர்புகளை வளர்த்துக் கொள்கிறார். சார் இதையெல்லாம் தாண்டி ஜாஃபர் சாதிக் 2010 பைரேட்டட் வீடியோ செய்தார் என்று குண்டாஸ்ல கைதானவர். 2017 மலேசியாவுக்கு போதைப் பொருள் அனுப்பினார் என்று கைதாகி பாஸ்போர்ட் இம்பவுண்ட் ஆகியது. அப்படிப்பட்டவர் இப்ப திமுக ஆட்சி வந்த உடனே மீண்டும் எழுந்து ஒரே டயத்துல 4 படம், நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்துடா என்ன இது ஆயிடுச்சாங்க, இது சென்சார் ஆயிடுச்சா?
சென்சார் இன்னும் சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்கல ஜி, அதனால தான் சின்னப்பா கணேசன் முயற்சி பண்ணிட்டு எப்படி வெளியிடலாம். ஓகே ஓகே, ட்ரெய்லர் பார்த்தேன், நீங்களும் நல்லா வந்திருக்கீங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ 4 படம் அட் டைட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் அதை தவிர இதுல இது டவுட்டன்ல ஒரு பெரிய ஹோட்டல், எக்மோர்ல ஒரு ஹோட்டல், மவுண்ட் ரோட்ல ஒரு ஹோட்டல், மாயாஜால் கிட்ட இங்கன்னு ஓபன் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு பணம் அவர்கிட்ட புரண்டுது. அவர் கைதான பொழுது மத்திய போதைப் பொருள் தடுப்பு கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எம்பி சீட்டு வாங்குற வேலையை திமுகல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தேன். நீங்க ஒரு 3 மாசம் கொடுத்திருந்தீங்கன்னா நான் ராஜ்யசபா எம்பி ஆயிருப்பேன். என்ன நீங்க கைது பண்றதுக்கு சபாநாயகர் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னதாக கூறுகிறார்கள். இப்ப சார் பணம் கொடுத்தா ராஜ்யசபா எம்பி ஆயிடலாமா அப்படின்னு கேட்டால், நம்ம விஜய் மல்யா 100 கோடி ரூபாய் கொடுத்து காங்கிரஸ்ல ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு. நம்ம மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் எம்ஏஎம் ராமசாமி கர்நாடகா ஜனதா கட்சிக்கு கொடுத்து ஆயிருக்காரு. வீடியோகானை சேர்ந்த தூத் என்பவர் சிவசேனா கொடுத்து எம்பி ஆயிருக்காங்க. ஸோ பணக்காரர்கள் ஆகிறதுங்கிறது சர்வசாதாரணம். ஸோ அப்படி ஆயிருப்பாராம். நல்ல வேளை அதுக்குள்ள பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்திய சட்டங்களில் உள்ள ஓட்டையில ஜாமீன்ல வெளியில வந்துட்டார். இப்போ அவருடைய தொடர்புகள், அவருடைய இடங்களை வச்சுக்கிட்டு இப்ப பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதாங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக நேற்று போயிருக்காங்க. இந்த நேரத்துல இன்னொன்னையும் சொல்றேன், ஜாஃபர் சாதிக் மட்டும்தான் ஏதோ நம்ம உங்களை நாரதர் மீடியா போன்ற வலதுசாரிகள் மீடியா மூலமா பிரபலமாகுது. மற்றபடி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கீழே கடந்து போறாங்க. ஆனால் போன வாரம் சேப்பாக்கம் தொகுதியில் ஒரு வீட்டுல 2.5 கோடி பிடிச்சாங்க. சேப்பாக்கம் தொகுதியில யார் முக்கிய வேட்பாளர்? திரு உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுடைய கார்ல 50 லட்சம் ரூபாய் பிடிச்சாங்க. நான் சொல்றது எல்லாம் பத்திரிகை செய்தி. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில ஒரு கல் குவாரி ஓனர் வீட்டுல இல்ல குவாரியில 2,67,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. 2,67,00,000. இது ஏவவேலு தொகுதி. ஸோ ஒரு தொகுதிக்கு 30 கோடின்னு சொல்லி கட்சி கொடுக்குது. 20 கோடி வேட்பாளர் கொடுக்கணுமா? இதை தவிர விஐபி தொகுதின்னா 100 கோடி. இப்படி கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 கோடியை திமுக இறக்குது. இதை தடுக்கணும்னு தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 5 மாநில தேர்தல்களில் 3 மாநிலங்களை, அதாவது அஸ்ஸாம், கேரளா மற்றும் பாண்டிச்சேரிய நாளானியோட முடியுது. இன்னியோட அந்த பிரச்சாரம் முடியுது. 7ஆம் தேதி 9ஆம் தேதி அங்க முடிஞ்சிருது. நமக்கு ஒரே பேஸ்ல 23. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய ப்ராப்ளம். மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆளுங்கட்சி தினமூலுக்கு எதிராக ஓட்டுப்படுபவர்களை அடித்து உதைத்து வீட்டு பெண்களுக்கு மானபங்கம் செய்து இப்படி எல்லாம் போன முறை நடந்ததால் அதை தடுக்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் 23, 29ன்னு 2 பேஸ். ஸோ இது ரெண்டும் தனியா வச்சு எலெக்ஷன் கமிஷன் பாக்குது. ஸோ இது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை செயலர், சீஃப் செக்ரட்டரி உட்பட டிஜிபி எல்லாரையும் மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல டிஜிபி மாத்திரம் மாத்திருக்காங்க. ஸோ இன்னும் பல முக்கிய அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ இதனுடைய முதல் ஸ்டெப் தான் ஜாஃபர் சாதிக். ஆனால் இது போதுமா? ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல போய் எங்க கேட்டாலும், நீங்களும் கூட 1-2 சர்வே பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மக்களை கேட்டா இந்த ஆட்சி வரக்கூடாது சார், எங்க பார்த்தாலும் லா அண்ட் ஆர்டர் மோசமா இருக்கு, கஞ்சா அடிச்சுட்டு விழுந்து கிடக்குறான், 2 வயசு குழந்தையில இருந்து 85 வயசு பாட்டிய வரைக்கும் விடாம கற்பழிப்பு செய்யறாங்க, திமுக கொடிய போட்ட கார்ல எந்த குடும்பத்தை சேஸ் பண்ண முடியுது, அரெஸ்ட் இல்லை, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றாங்க. சோ லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளை குண்டர் சட்டத்துல அடிச்சாங்க, லாக்அப் மரணங்கள் 30க்கும் மேற்பட்டவை நடந்துள்ளன அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனால் இவைகளை ஓட்டாக மாத்துற சக்தி அதிமுக பாஜக கூட்டணி அந்த அளவுக்கு வேலை செய்யுதான்னா என்னை பொறுத்த வரைக்கும் 60% தான் ஓகே. இன்னும் அடுத்த 18 நாள் வேலை செய்யணும். நம்மை போன்ற வலதுசாரி சேனல்களும் தமிழகம் காக்கத்துக்கு பண்ணணும். இது ஜாஃபர் சாதிக் இந்த விஷயத்துல பணம் கிடைத்து அவர் மூலமாக திமுக பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னா போதை பொருளை இன்றும் திமுக மறைமுகமாக ப்ரமோட் செய்கிறது என்று நிச்சயமாகும். ஸோ அதனால இதுல பணம் கிடைச்சா, இன்னைக்கு இது வரைக்கும் எந்த விவரமும் வரல. நேற்றைக்கு காலையில ஐடி அண்ட் பறக்கும் படைன்னு வந்தது, மாலையில் வந்த செய்திகள் இதுல தேசிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்புன்னு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சார் வெளிநாட்டுக்கு இங்க இருந்து போதைப் பொருள் போனாலோ, இங்க இருந்து இங்க வந்தாலோ, இங்க இருந்து வெளியில போனா தான் தேசிய புலனாய்வு வர முடியும். ஆனால் ஸ்டேட்டுக்குள்ள போனா அதை தடுக்க வேண்டியது தமிழக புலனாய்வு. இப்ப அந்த முறை ஜாஃபர் சாதிக்க ரெய்டு பண்ண பெருங்குடியில 2 வாடகை வீடுகள்ல
இந்த மாதிரி ஏதோ மருந்து பொருளோ இல்லாட்டி சத்துணவோ பேக் பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரக்கை பேக் பண்ணாங்க, சதானந்தன் மாஸ்டர்னு யாரோ பண்ணார்லாம், வந்து கைதானாங்கன்னு வந்துச்சு. ஆனால் அதை தொடர்ந்து மாநில போலீஸ் எதையாவது பிடிச்சாங்களா? இந்த இது ஏன்னா இவரோடு பையனை இது தடா ரஹீம் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருப்பார், இந்த இது நம்ம அமீர் சுல்தானுடைய பார்ட்னர் எனப்படும் அந்த மௌல்வியும் சொல்லியிருப்பாரு, இது போதை மருந்து கடத்தல் மற்றும் குருவிகள் என வெளிநாட்டிலிருந்து தங்கம் கடத்தல் இவைகளில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அப்பாவிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அப்போ இந்த போதை பொருளை அவங்களுக்கே தெரியாம இந்த அமீர் சுல்தானும் அல்லது அவருடைய பிசினஸ் பார்ட்னரான திரு ஜாஃபர் சாதிக்கும் பயன்படுத்துறாரா? ஜாஃபர் சாதிக் கைதுக்கு முன்னால் பல்வேறு முஸ்லிம் காலேஜுக்கு போனாரு, மதார்சாக்கெல்லாம் போனவை பேப்பர் கட்டிங்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும். ஏன்னா 98ல அத்வானி வந்த பொழுது வைத்த அந்த குண்டு வெடிப்பினால் இன்று வரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் பம்ப்செட் ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி இன்னும் ரெக்கவர் ஆகல பழைய லெவலுக்கு. ஐடி அங்க திருப்பி போகுதே தவிர பழையபடி மில்ஸ் இல்ல, பழையபடி ஃபவுண்டரி அந்த லெவல் இல்ல, பூனாக்கும் சோலாப்பூருக்கும் போயிடுச்சு. எனவே இந்த தேர்தல் திமுக ஜெயிக்கணுமா, தமிழ்நாடு ஜெயிக்கணுமா? ஏன்னா தெலுங்கர்கள் கொண்ட அந்த திமுக அவர்கள் ஒரு 400 மன்னர்கள், கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஹிந்தி ஸ்கூலை நடத்தி வருஷத்துக்கு 60,000 கோடி ஹிந்தி ஸ்கூல்ல மாத்திரம் வசூல் பண்றாங்க. இதை தவிர டாஸ்மாக்ல 70 லட்சம் பாட்டில் விக்குதுங்கிறாங்க, ஆனா 1.25 கோடி பேர் தினம் குடிக்கிறாங்களாம். நான் சொல்றது 70 லட்சங்கிறது இவங்க ஹைகோர்ட்ல கொடுத்த கணக்கு. நம்ம பிடிஆர் என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் டாஸ்மாக்ல வர்ற கணக்கை விட வராமல் தனியார் பாக்கெட்டுக்கு போறது கிட்டத்தட்ட 66,000 99,000 கோடின்னு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் தடுத்தே ஆகணும். அடுத்தது கல்குவாரி மணல் கடத்தல், இதுல ஆண்டிற்கு 60,000 80,000 கோடி போகுது. இதை நான் கூட சொல்ல வேண்டாம், கிருஷ்ணகிரி எம்பியாக இருந்த டாக்டர் செல்லகுமார், இண்டி கூட்டணி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் 25,000 கோடி கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் வழியா போகுதுன்னு இருக்காங்க. இந்த முறை காங்கிரஸ்ல அவர் தான் கிருஷ்ணகிரி எம்எல்ஏ வேட்பாளர். சோ அவர் சொன்ன இவங்களுக்கு வேணாலும் கட்டிங் கொடுக்க முடியும். சோ இதையெல்லாம் உடைக்கணும்னு சொன்னால் ஜாஃபர் சாதிக்குகள்ல இருந்து கல்குவாரி மணல் குவாரி இவங்க எல்லாரையும் பிடிக்கணும். சோ இதுதான் நமக்கு நேற்றைக்கு பண்ண ரெய்ட்ல சரியான ஆதாரங்கள் கிடைத்தால் நிச்சயமாக இது திமுகவிற்கு அடுத்த மிகப்பெரிய கருப்பு புள்ளியாகும். இதோட இந்த ஆட்சி போய் தமிழகம் மீட்க வேண்டும், ஸ்டாலின் ஓய்வெடுக்க வேண்டும். இதான் நம்ம கோரிக்கை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி.